அங்கே பணியமர்த்தப்பட்டவர்கள் 4 தலைமுறைகளாக அங்கே தேயிலை தோட்டத்தில் பணியாற்றி வருகிறார்கள். வெள்ளையர் காலத்தில் தேயிலை தோட்டம் என்பது வெள்ளையர் காலத்தில் தேயிலை தோட்டங்கிறது ஒரு அரை அடிமை என்கின்ற முறையில அந்த தோட்டத்தோடு குடும்பத்தை பிணைச்சு அவர்கள் அங்கிருந்து வெளியேறாத வகையில அங்கே காலங்காலமாக தொழிலாளர்களாக வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை முறையை தான் அவங்க வச்சிருந்தாங்க. அந்த மாதிரியாக கொண்டு செல்லப்பட்ட குடும்பங்கள் கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக மாஞ்சோலையில் இருக்கிறார்கள். விடுதலை அடைந்த பிறகு அந்த நிலம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்டு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்கின்ற பெயரிலே இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்கார குடும்பங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ரூஸ்னி வாடியா அவர்களுடைய நிறுவனமாக மாற்றப்பட்டது. அந்த சமயத்திலும் கூட அவர்களது நிலையை மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. அவர்கள் இன்றைக்கும் அங்கே தொழிலாளர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பயிற்சியோ மேலாண்மை பயிற்சியோ அல்லது அவர்கள் வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்தை அடைவதற்கான எந்த பயிற்சி தராதனால தான் இதை ஒரு அரை அடிமை முறை என்று சொல்லுகின்றனர். பொதுவாக நிறுவனத்துக்குள்ள போனோம்னா அவங்க குறைந்தபட்ச காலத்தில் பணி உயர்வு பெற்று மேல மேல பொறுப்புக்கு போக முடியும் அல்லது வேறொரு நிலையை அடைய முடியும். அப்படி எந்த நிலையும் இல்லாமல் காலங்காலமாக தொழிலாளர்களாக மட்டுமே வாழக்கூடிய நிலை உருவாக்குவதை தான் நாம் அடிமை முறை என்று சொல்லுகின்றோம். அப்படி கொத்தடிமை முறை என்று சொல்லுவோம் அதன் அடிப்படையில் வரக்கூடியதான். அப்படி வெள்ளையர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த முறை இன்றும் தொடர்வது என்பது இந்த தேசத்திற்கு அவமானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த தேயிலை தோட்டம் 99 ஆண்டுகள் ஒப்பந்தங்களை முடிந்து அது அரசின் வசம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் என்பது வருகின்ற 2028ஆம் வருடத்திலே முடிய போகக்கூடிய சூழலில் 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்பொழுதே அவர்களை அங்கே தேயிலை தோட்டத்திலிருந்து வெளியேற்றுகின்ற வேலையை அந்த நிறுவனம் செஞ்சு வருது. இதை உயர்நீதிமன்றம் தடுத்திருக்கிறது. அதாவது அவர்களது வீடுகளில் இருந்து வெளியேற்றுவதை கட்டாயமா வெளியேற்றுவதை தடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்ப நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா அவர்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் எந்த விதமான நியாயமான நட்டஈட்டை வழங்கல. பொதுவாக ஒரு நிறுவனம் மூடப்படுவதனால் அந்த தொழிலாளர்களுக்கான முறையான நட்டஈடு வழங்கப்படும். ஆனால் இங்க நிறுவனத்தை மூடுகின்ற அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் லெட்டரை வாங்கிக்கிட்டு அந்த தொழிலாளர்களை வேலையை விட்டு அனுப்புகிறது. முதல்ல மூடப்படுகிற நிறுவனத்துக்கு எப்படி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வருதுன்னு தெரியல. ஆனால் அந்த தொழிலாளர்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அவர்களை பாதி மிரட்டி அவர்களிடத்தில் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்காக அந்த ஒப்புதல் பெற்றிருக்கிறாங்க. அதை வைத்துக் கொண்டு வெளியேற்ற இது அடிப்படையில் குற்ற செயலாக தான் பார்க்க வேண்டும். இரண்டாவது, பொதுவாக இந்த மாதிரி நிறுவனம் மூடப்படுதுன்னா அவர்களுக்கு குறைந்தபட்சம் சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் இருந்த போர்டு கம்பெனி கார் கம்பெனி மூடப்பட்ட போது அவர்களுக்கு கிட்டத்தட்ட 143 நாட்கள், ஒரு வருடத்தில் 143 நாட்கள் என்கின்ற விகிதத்தில் நட்டஈடு கொடுக்கப்பட்டது. எத்தனை வருஷம் வேலை செய்யறாங்க? 10 ஆண்டுகள் வேலை செய்தால் ஒரு வருடத்துக்கு 143 நாட்கள் என்று கணக்கிட்டு 1430 நாட்கள் 20 வருடம் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு அவர்களுக்கு என்று ஒரு நட்டஈடு கொடுக்கப்பட்டது. அதனால அங்கே வேலை பார்த்த தொழிலாளர்கள் தங்களுக்கான தொழிலை அமைத்துக் கொண்டார்கள் அல்லது அவர்கள் வேற அவர்களுக்கான தேவை நிறைவேற்றாங்க. ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் என்கின்ற விகிதத்தில் இன்னும் 4 வருஷம் சர்வீஸ் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு வெறும் 2 லட்சம் விகிதம் என்கின்ற அடிப்படையில் கொடுத்து வெளியேற்றாங்க. இது எந்த வகையிலும் நேர்மையான நட்டஈடு கிடையாது. இது அவங்க ஏமாற்றுவதாக இருக்கிறது. அப்ப வெளிநாட்டிலிருந்து வந்த போர்டு கம்பெனி குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு 143 நாள் விகித கணக்குப்படி போடுறாங்க. ஆனால் இந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 10 நாள் 15 நாள் கணக்குப்படி போடுறாங்க. அப்ப வெளியிலிருந்து வர 144 கணக்கு என்ன, இவங்க போடக்கூடிய 14 15 நாள் கணக்கு என்ன? அப்ப எவ்வளவு தூரம் ஏமாற்றுகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்குது. இங்க கிட்டத்தட்ட 600 குடும்பங்கள் அங்கே இருக்குது, 5 கிராமங்கள் அங்கே இருக்கிறது. அந்த கிராமங்களிலே வாழக்கூடிய குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம் எடுத்தா 5ஆவது வகுப்பு தான் இருக்கு. அதுக்கு பிறகு அவங்க கீழே படிக்க வேண்டியிருக்கு. மலையிலிருந்து கீழே அவங்க எல்லாரும் குழந்தைகளை ஹாஸ்டல்ல தங்க வச்சுதான் படிக்க வைக்கிறாங்க. ஹாஸ்டல் செலவையும் அவங்க தான் பொறுப்பேற்று இருக்கிறாங்க. இந்த நிலையில கடந்த 30 40 நாட்களாக அவங்களுக்கு வேலை தரப்படல. அதனால அவங்க கையில வருமானம் இல்லை. அவர்கள் உணவுக்கு வழி இல்லாத நிலையில் இப்போது நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். இவ்வளவு அநியாயம் அந்த கம்பெனி செஞ்சிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு
மாண்புமிகு முதல்வர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறோம் என்றால், வெறும் உழைப்பை கொடுத்து 4 தலைமுறை உழைச்ச தொழிலாளர்களுக்கான நட்டை அந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கி தருகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை தமிழ்நாடு அரசு நாமே கொண்டு வந்து எடுத்து செய்து தர வேண்டும். இதை நம்ம ஒரு நீதிமன்றத்தின் கையிலோ வேறொருவர் நம்பியோ நாங்க பெறுவதை விட தமிழ்நாடு அரசு இதை பெற்று தர வேண்டும். எப்படி போர்டு கம்பெனிக்கு இப்படி போன்ற ஒன்றை அழுத்தத்தை கொடுத்து போர்டு கம்பெனிகளுடைய அங்க போராட்டம் நடத்தி கொண்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அன்றைக்கு அதை பேசி வாங்கி கொடுத்தது போல நீங்க தொழிலாளர்களுக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் வந்து வாங்கி கொடுங்க. ஏன்னா பெரிய பணக்கார கம்பெனி, அது ஏழை கம்பெனியோ நட்டத்திலோ மூடப்படவில்லை. மாஞ்சோலை தேயிலை என்பது உலக புகழ் பெற்ற தேயிலை, வெறும் லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற நிறுவனம் தான் மூடப்படுது. ஆகவே அவர்களுக்கு தர முடியும், அதை தமிழ்நாடு அரசு பெற்று தரணும். இரண்டாவது, இந்த தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும். ஏற்கனவே டைம் டீ நடத்திட்டு இருக்கிறாங்க, அதே போல தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும். அது கூட்டுறவா கூட நடத்தினாலும் மகிழ்ச்சியாக இருக்கும். இது மட்டும் இல்லாம 4 தலைமுறையா ஒரு அடிமைகளை போல வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு இதுவரைக்கும் எந்த காம்பன்சேஷன் பேக்கேஜுமே வரல. அந்த விஷயத்தை கணக்கில் அது மிகப்பெரிய அநீதி. அந்த மக்களை வெள்ளக்கார காலத்தில் கட்டாயப்படுத்தி கொண்டு போயிருக்கிறான். அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறவே முடியாத அளவுக்கு தொழிலாளரே 4 தலைமுறை வச்சு உறிஞ்சி எடுத்திருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அரை ஏக்கர் 1 ஏக்கர் அளவிலே நிலத்தை சமவெளியில கொடுத்து இனி வரக்கூடிய தலைமுறைகள் வேற முன்னேற்றத்துறை நகரக்கூடிய அளவுக்கு ஒரு சமூக நீதி தீர்வை தமிழ்நாடு அரசு தர வேண்டும். ஏன்னா 500-600 குடும்பங்கள் தருவது என்பது சிரமமான காரியம் அல்ல. இது ஒரு வரலாற்றில் இழைக்கப்பட்ட பெரிய அநீதிங்க, மிகப்பெரிய அநீதி, வரலாற்றில் இழைக்கப்பட்ட அநீதி. அந்த அநீதிக்கான நீதியை இந்த ஆட்சியிலாவது அந்த தொழிலாளருக்கு கிடைக்க வேண்டும் என்பதை சமயத்திலே நாங்கள் கோரிக்கையாக, வேண்டுகோளாக தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிறோம். மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தோம் ஒரு தோழர் பேசுறது பாதிக்கப்பட்ட மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அனைவரும் சேர்ந்து வலியுறுத்தினோம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தம், ஒப்பந்த காலம் நிறைவடைந்த நிலையில் அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டு வெளியேறுவதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அங்கே நிறுவப்பெற்ற தேயிலை தோட்டம், தேயிலை உற்பத்தி, அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அப்படியே உள்ளன. ஆகவே அதனை இன்னொரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கலாம், அல்லது இங்கே தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதை போல தமிழ்நாடு அரசே எடுத்து தொடர்ந்து தேயிலை உற்பத்தியை நடத்த வேண்டும். இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். மாறாக அங்கே தலைமுறையாக, கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக இந்த மாஞ்சோலை தோட்டத்தை பண்படுத்தி செம்மைப்படுத்திய தொழிலாளர்களை வெறுங்கையோடு விரட்டி அடிப்பது ஏற்புடையதல்ல. இது பெரும் அநீதி, மாபெரும் சுரண்டல். ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தீவிரமாக தலையிட வேண்டும். தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். தோழர் திருமுருகன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல அந்த ஒப்பந்த நிறுவனத்திடம் அழுத்தம் கொடுத்து தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலையை அல்லது உற்பத்தியை நிறுத்துகிற போது, மூடுகிற போது தொழிலாளர்களுக்கு எத்தகைய இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு பல முன்மாதிரிகள் உள்ளன. இதுதான் போர்டு கம்பெனியை சொன்னார்.
அதே போல இந்த தொழிலாளர்களுக்கும் உரிய இழப்பீட்டை பெற்றுத் தருவதற்கு இந்த பிபிடிசி என்கிற நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு பேச வேண்டும், வலியுறுத்த வேண்டும், அதை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். டான்டி மூலமாக இந்த மாஞ்சோலை தோட்டத்தை கையகப்படுத்தி தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் பணியாற்றுவதற்கு அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றுவதற்குரிய வழிவகையை உருவாக்க வேண்டும். அவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், 8000 ஏக்கருக்கு மேலான பரப்பு, உலக புகழ்பெற்ற தேயிலை உற்பத்தி, அதில் இந்த மக்கள் சிந்திய வேர்வை, இந்த மக்கள் சிந்திய ரத்தம் இன்னும் காயாமல் உள்ளது. ஆகவே அந்த உழைப்பால் உருவாகி இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை பாழ்படுத்தாமல் அதை தொடர்ந்து நிர்வாகத்தை கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம். இது மிக முக்கியமான கோரிக்கை. இன்னும் சொல்ல போனால் முதன்மையான கோரிக்கை. பிபிடிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது மணி பேக்கேஜ் நிதி, இழப்பீட்டு நிதி என்று மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமவெளி பகுதியில் தலா 1/2 ஏக்கர் நிலம் அவர்கள் வீடு கட்டிக் கொள்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற வகையில் பேச்சுவார்த்தை மூலம் பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் நலன்களில் இருந்து முன்வைக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு இதை உடனடியாக தலையிட வேண்டும். உரிய தீர்வை, நீதியை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். திமுக கூட்டணி கட்சியினர் இன்னமும் மாஞ்சோலை தொடர்பா அழுத்தம் கொடுத்தது பத்தலையோ அப்படின்னு தோணுது. உண்மைதானா? எப்படி நினைக்கிறீங்க? நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இல்ல போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு மக்கள் வெளியேற்றம் தொடங்கிருச்சு. நீதிமன்ற உத்தரவு மட்டும் இல்ல அப்படின்னா இன்னும் மக்கள் இருந்திருக்க முடியாது. நீதிமன்றம் மட்டும் தான் அவங்களோட உத்தரவு மட்டும் தான் ஸ்டாப் பண்ணிருக்குது. அத்தகைய ஒரு சூழல்ல ஒரு இட பாதுகாப்பு இல்லாம மக்கள் இருக்கிறாங்க. ஆனா பெரிய அளவுக்கு கண்டனம், போராட்டம் எதுவுமே நடக்கலையோ? அரசின் கவனத்திற்கு கட்டாயமாக இதை எடுத்துச் செல்வோம், உரிய அழுத்தம் கொடுப்போம். சில புலிகள் காப்பகமா நீதிமன்றம் இந்த பகுதிகளை அறிவிச்சிருக்காங்க. அப்படி புலிகள் காப்பகமா நீதிமன்றம் அறிவித்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அது அரசுடைய கட்டுப்பாட்டுல தான் யாரும் வசிக்க முடியாது. அது 23 ஏக்கர் அளவில் தான். அது 8000 ஏக்கருக்கு மேலான பெரிய பரப்பு. அதுல வெறும் 23 ஏக்கர் பகுதியை தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலாளர்கள் அது ஒரு பிரச்சனை இருந்தது. தொழிலாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் கலெக்டர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவரு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மாஞ்சோலை மக்களை அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி வெளியில செய்தியாளர் சந்திப்புல அந்த மக்கள் வேதனையா தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயத்த எங்களால அரசு கிட்ட கொண்டு போக முடியலன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பியூரோக்ராட்டிக் எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி நடந்துருந்தா அது கண்டனத்துக்குரியது. யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் அதை புகார் நிர்வாகத்தில் தான் நாம் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு அல்லது முதலமைச்சரின் கவனத்திற்கு அரசு இது சம்பந்தமா இது வரைக்கும் விவகாரம் நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா அரசு தரப்பு இதுல சொந்தமா எதுவுமே சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த பிரஸ் மீட் போடுறோம். அதிகாரிகிட்ட போறதுக்கு முன்னாடி, முதலமைச்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஊடகங்களை சந்தித்து இதை மக்கள் மயப்படுத்த வேண்டும், மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடக்கிறது. மாஞ்சோலை தொழிலாளர்களும் இங்கே உடன் இருக்கிறார்கள். மதுரை உயர்நீதிமன்ற கிளையே வலியுறுத்தியிருக்கு, அந்த மக்களுக்கு மறுவாழ்வு செய்யணும், அப்படி இல்லைன்னா அந்த தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர 22ஆம் தேதி தமிழக அரசு பதிலளிக்கணும். வழக்கு நடந்துட்டு இருக்கு. அது குறித்து ஏதோ அழுத்தம் கொடுக்கறதுக்கான
சில நாட்கள் தான் இருக்கு. கோர்ட்ல இருக்குல்ல கேஸ், கோர்ட்ல என்ன ஆர்டர் வருது? தொழிலாளர்கள் யாராவது 2019 ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்திருந்தாங்க. கீழே மணிமுத்தாறுல வந்து 110 குடும்பத்துக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த பட்டாவை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்தை சேர்ந்தவங்க மனைப்பட்டாவா நிலப்பட்டாவா? மணிப்பட்டா. அவங்க மாஞ்சோலையில் வந்தவங்க ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க கேட்டாலும் ஏற்கனவே பணி முடிந்து அது கொடுத்த பட்டாவை ஆக்கிரமிச்சிருக்காங்க. இலவச பட்டா வச்சுருக்கவங்களுக்கு கொடுத்தாங்க. பட்டாவை கொடுத்து அவங்களுக்கு இடத்தை இவங்க யாருக்கும் நல்ல நாங்க நேரில் போய் பார்க்கும்போது அது தெரிஞ்சது. பட்டா கையில வச்சிருக்காங்க, நிலம் தெரியல அவங்களுக்கு. அந்த இடத்த நாங்க நேரில் போய் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலரா ஒரு ஆசிரமம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. 3.5 ஏக்கர் நிலம் சுத்தி ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அதுல மொத்தமா 106 மாஞ்சோலை ஊத்து காக்காட்சியில் உள்ள மக்களுக்கான நிலம் இருக்குது. ஆனா இன்னமும் அதை ஐடென்டிஃபை பண்ணதில்லை. இது சம்பந்தமா தாசில்தார்கிட்ட பேசணும்னா எந்த ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேங்கிறாரு. 3 வருஷம் ஆனதுனால காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அது நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி வந்து பட்டா கொடுத்து நிலம் அளந்து கொடுக்காம போனா அது காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேண்ட் எடுத்துக்கிற ஒரு நடைமுறை இருக்கு. அது இந்த சட்டமன்றத்தில் கூட விவாதிக்கப்பட்டது. மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணி இந்த நிலைமை எடுத்து சொன்னாங்க. அதை திரும்ப அதே நபர்களுக்கான இடமா அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து அது மாதிரி சில இடங்கள்ல தருமபுரியில் கூட நடக்குது, கிருஷ்ணகிரியில் நடக்குது. பல இடங்கள்ல அதே மாதிரி முதல்வர் வருகிற போது அல்லது அமைச்சர்கள் வருகிற போது பட்டா யார் யார் கோருகிறார்களோ அவர்களுக்கு பட்டா கொடுத்துருவாங்க. லேண்ட் அக்விசிஷன்ல பிரச்சனை இருக்கும், அதை அப்படியே தேக்கிடும். அந்த லேண்ட் ஓனர்ஸ் வந்து வழக்காடுவாங்க, இல்லைன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணி ஒரு இடத்தை தேர்வு பண்ணுவாங்க. அதில் 2 பேர் ஓகே சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால அது டிஸ்பியூட்டா மாறிடும், அப்படியே தேங்கி நின்றுடும். அது வந்து சில நேரங்களில் கோர்ட்டில் போய் தேக்க முடியும். இப்படி சில பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் மனைப்பட்டாவுக்கு என்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அளந்து விடப்படாமலும் அல்லது அளந்து விட்டாலும் குடியேற முடியாமலும் கையகப்படுத்தினாலும் அது அரசாங்கம் எடுக்க முடியாமலும் இப்படி பல சிக்கல்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. அதிலே இது ஒன்றாக இருக்கிறது என்பதை இப்போது நாம் அறிகிறோம். இதை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் அல்லது தேவைப்பட்டால் முதல்வர்களிடத்திலேயே எடுத்துச் செல்வோம். யார் யார் மனைப்பட்டா வாங்கினாங்க அந்த பயனாளிகள் பட்டியல் தெரிந்தால் அந்த பட்டியலை கொண்டு போய் நாம் கொடுக்கணும். பாதிப்பட்ட தொழிலாளர்கள் இப்போ ஊடகவியலாளர் வந்து தொழிலாளர்கள் சார்பாக பத்திரிகைகளில் அமலப்படுத்த வேண்டிய ஒரு மோசடியை கூட இருக்கு. என்னன்னா இது வந்து விஆர்எஸ் பேக்கேஜ். அவங்க வந்து தொழிலாளர்களுடைய இக்னரன்ஸை பயன்படுத்தி அறியாமையை பயன்படுத்தி நிறுவனம் அறிவித்திருக்கிற விஆர்எஸ் பேக்கேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து 50 வயதிலிருந்து 59 வயது இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் சரி, கடைசியா வாங்கின 24 மாதங்களுடைய ஊதியத்தை வாங்கி கொண்டு ஷிஃப்டிங் அலவன்ஸ் சொல்லி இடம்பெயர்வுக்காக ஒரு 10,000 இது மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 50 வயதுக்கு உட்பட்ட தொழிலாளர்களுக்கு கடைசியாக வாங்கின 18 மாத சம்பளம் மட்டும் வாங்கிட்டு ஒரு 10,000 ரூபாய் கூடுதலாக கொடுத்து நீங்க இருந்து வெளியே போகணும்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒப்பந்தம். தொழிலாளர்களுக்கு இந்த சாதாரண தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்காது. அவங்க பெயரட்டி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. தமிழக அரசு குறிப்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தொழிலாளர் நல செயலாளர் தலைமையில் பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப மோசடி ஏமாற்றப்பட்டிருக்கு. இந்த மீறல் காம்பன்சேஷனை வாங்கிட்டு நிச்சயமாக வெளியே போக முடியாது. அவை எவ்வளவு பெரிய நிறுவனம் இருந்து தொழிலாளர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஒரு மோசடியில் இருக்கிற செய்தியை சேர்த்து நீங்க ஊடகத்துக்கு கொண்டு போனீங்கன்னா தமிழக அரசுக்கு இந்த பத்திரிகைக்கான சந்திப்பு வாயிலாக இந்த அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் விரைவில் அனைத்து கட்சி போராட்டம், அனைத்து தொழிற்சங்களுடைய போராட்டம் திருநெல்வேலியில் நடக்குது. இதையும் சேர்த்து கொஞ்சம் கொண்டு போகணும். ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் நீங்க மேல போய் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி சாலையிலே இல்லாத ஒரு பகுதியா இருக்குது. மக்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போயிட்டு வரலாம். பெண்கள் மாசத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ வெளியே போற ஒரு சூழல் தான் இருக்குது. இத நம்ம மனசு வந்து இதுக்கு முன்னாடி அரசின் பார்வைக்கு இது போனதோ போகலையோ பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இதை அரசோட கவனத்துக்கும் மக்களோட பார்வைக்கும் நம்ம கொண்டு போக ஒரு தேவைகள் ஒன்று இருக்கு. அதனாலதான் தோழர்
திருமுருகன் காந்தி அவர்களை நான் நேரடியாகவே அந்த பகுதிக்கு அழைச்சிட்டு போனேன். அந்த மக்கள் அழுகாத ஒரு நபர் கூட இல்லை, ஆண்களும் கண்ணீர் சிந்துற ஒரு நிலைமை தமிழகத்தில் வந்திருக்குது. அப்போ இதில் வந்து நம்ம அரசியலாக இதை பார்க்காம ஒரு மக்களோட வாழ்வாதார பிரச்சனை நினைச்சு ஊடக நண்பர்கள்லாம் நீங்களும் உங்களோட பங்குக்கு இது தமிழக அரசோட பார்வைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அந்த ஏழை மக்களின் சார்பாக உங்களோட கேட்டுக்கொள்கிறேன். ஆனந்தராஜ் மரியராஜ் ஏதாவது சொல்றீங்களா? அரசு எடுத்து நடத்தணும். அரசு எடுத்து நடத்தணும், அதான் முக்கியமான கோரிக்கை. அடுத்து இந்த நஷ்டேடு கொடுத்துருக்கிறது வந்து வெறும் 15 நாள் 20 நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க வருஷத்துக்கு. அது 150 நாள் 200 நாளாக எங்களுக்கு உயர்த்தி கொடுக்கணும். கம்பெனி கொடுத்துருக்க நிலப்பீடு வந்து இதை காணாது. இது 2 லட்சத்தை வச்சு ஒரு சில இடம் கூட எங்களால் வாங்க முடியாது. இதை வந்து முதலமைச்சர் கவனத்தில் நாங்கள் கொண்டு வரணும். இதில் வந்து சரியான ஒரு தீர்வு காண்பி எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டணும்னு நாங்கள் அரசிட்ட வேண்டியிருக்கோம். அதாவது தொழிலாளர் நிறுவனம் என்று வருகிற பொழுது தொழிலாளர் நல சட்டப்படி அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. எனவே முத்தரப்பு பேச்சு தான் என்கிற அடிப்படையில் தான் இருக்கணும். இருதரப்பு பேச்சாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே ஒரு நிறுவனம் தொழிலாளர் என்று வருகிற போது தொழிலாளர் சட்டம் இருக்கிறது, தமிழ்நாடு அரசு இருக்குது. எனவே அரசு தலையிட வேண்டும். முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக மாறினாதான் தீர்வு கிடைக்கும் என்பதை சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து கட்சிகளினுடைய பொறுப்பாளர்கள் பங்கேற்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை மாநாடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி ஜூலை மாதத்தில் திருநெல்வேலியிலே ஒரு மாநாடாக நாங்கள் நடத்துகின்றோம். அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பங்கெடுக்கிறாங்க. இது மக்களுடைய கவனத்திற்கு மட்டுமல்ல, அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. மேற்பதனால் இயக்கம் இதை ஒருங்கிணைக்கிறது. அனைத்து கட்சியினுடைய ஜனநாயக அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்கள் இந்த ஜூலை 21ஆம் தேதி மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள். இந்த மாநாட்டிற்கும் நீங்கள் ஆதரவு தெரிவித்து அதன் மூலமாக 4 தலைமுறையாக வெள்ளையர் காலத்திலிருந்து சுரண்டப்பட்ட ஒரு மக்களுக்கான நீதி கிடைப்பதிலே நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து நிற்க வேண்டும் என்பதை சமயத்திலே நாங்கள் வேண்டுகோளாக முன்வைக்கிறோம்.